பிள்ளையான் சுரேசாலைவின் விடுதலையே உண்மையான போர் வெற்றி. உதய கம்மன்பில விமல் வீரவன்சவுக்கு நடந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்த மஹிந்த ராஜபக்ச. ஜனாதிபதி இன்று மட்டக்களப்புக்கு உத்தியோகபூர்வ விஜயம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது நாட்டிலேயே தீர்வு. சஜித் பிரேமதாசா. கிழக்கு மாகாணத்தில் இனவாத அடிப்படையில் அரசாங்கம் செயற்படுவது கவலையை தருகிறது. இம்ரான். எம்பி பதவியிலிருந்து விலகும் அர்ச்சுனா. பாராளுமன்ற கதிரைக்கு கௌசல்யா. அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் கலக்கமடையாது. விஜித ஹேரத். யாழ்ப்பாண மாநகர சபைக்கு புதிய ஆணையாளர் நியமனம். கசிந்த விசேட வர்த்தமானி வாகன இறக்குமதியில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டு. இந்த அரசாங்கமும் இனவாதத்தை ஒழித்து சகல சமூகங்களுக்கும் நியாயமான அடிப்படையில் செயற்படுவதாக கூறிக்கொண்டாலும் அது கிழக்கு மாகாணத்தில் இனவாதத்தின் அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவது கவலையை தருகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் அவர் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணம் தமிழ் பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட மாகாணம். இந்த மாகாணத்தில் தமிழ் பேசும் அதிகாரி ஒருவரை பிரதம செயலாளராக நியமிக்கும் மனநிலை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. கடந்த அரசாங்கங்கள் கடைபிடித்த கொள்கையை இந்த அரசாங்கமும் இந்த விடயத்தை கைக்கொண்டு வருகிறது. இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், பிரதம செயலாளராக இருக்கின்றவர் தற்போது விடுமுறையில் இருக்கிறார். இதற்கான பதில் கடமையும் தமிழில் கடமையாற்ற முடியாத ஒருவருக்கு கிழக்கு மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லாத நியாயமான ஆட்சி முன்னெடுப்பதாக ஊடகங்களில் கூறிக்கொண்டாலும் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை உறுதிப்படுத்த கிழக்கு மாகாணத்தில் வழங்கப்படும் நியமனங்கள் நல்ல உதாரணமாகும். ஆட்சியை பிடிக்க பல நூறு பொய்களை இந்த அரசாங்கம் சொன்னது இப்போது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது. அதேபோல் இனவாதம் இல்லை என்று பொய்யை கூறி தொடர்ந்து இனவாதத்தை இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. இந்த நியமனங்களிலிருந்து நாம் இதனை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகும் போது எனக்கு பதிலாக சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் பதவியேற்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று அமர்வின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் வரும் விருந்தினர்களை வைத்திருக்க வேண்டிய இடம் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனது வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னுடன் வருகை தந்த தங்கை சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனை கேவலமான முறையில் அவமதித்து சென்றிருக்கிறார். அடுத்த 3 மாதங்களின் பின்னர் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் போது எனக்கு அடுத்து கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விட அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் சட்டத்தரணி கௌசல்யா. அவரை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் இன்று வாசிசாலையில் வைத்து மிகவும் மோசமான முறையில் அவமதித்து சென்றிருக்கின்றார் என குறிப்பிட்டுள்ளார். பத்தரமுல்லையில் அமைக்கப்பட்டுள்ள போர்வீரர் நினைவு தூபிக்கு நாட்டின் எந்த பிரஜைக்கும் செல்வதற்கான சுதந்திரம் இருக்கும் நிலையில் விமல் வீரவன்சவுக்கு நடந்த சம்பவத்தை நான் வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். போர் வீரர்களை நினைவு கூறும் பொருட்டு மலர் கொத்துக்களுடன் பத்திரமுல்லையில் அமைக்கப்பட்டுள்ள போர் வீரர் நினைவு தூபிக்கு சென்ற விமல் வீரவன்ச மற்றும் அவருடைய குழுவினருக்கு நினைவிடத்துக்குள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் கடும் கோபமடைந்த விமல் வீரவன்ச தரப்பு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் பெரும் குழப்பத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பில் மஹிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமலுக்கு ஏற்படுத்திய தடை தவறான செயற்பாடு. அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும். கிடைக்கப்பெற்றிருக்கும் சுதந்திரத்தில் அரசாங்கம் எதிரணியினரை கடுமையாக தாக்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை இன்று மேற்கொள்ள உள்ளார். இதனை முன்னிட்டு மாவட்டத்தில் விசேட பாதுகாப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாணத்தின் வளர்ச்சியை இலக்கு மக்களுக்காக ஒன்றிணைந்து நாட்டை உருவாக்குவோம் என்னும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அடுத்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இன்று மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களை மக்களின் பாவனைக்காக கையளிக்கும் முகமாக விஜயம் செய்ய உள்ளார். இதன் ஒரு கட்டமாக முதலாவது நிகழ்வாக 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இலங்கையின் 2வது பெரிய புத்தக வாசிசாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலகத்தை காலை 9:30 மணி அளவில் திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கட்டடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:30 மணியளவில் 3வது நிகழ்வாக முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்ட நிகழ்வு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் கிழக்கு மாகாணத்தின் தேசிய நிகழ்வாக போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய செயல் திட்ட நிகழ்வு மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் இடம்பெற உள்ளது.
இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்பினர், பிரஜாசக்தி உறுப்பினர், போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய ஆணையாளராக டிசி அரவிந்தராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் புதிய பணிப்பாளராக எஸ் கிருஷ்ணேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த இரு அதிகாரிகளுக்குமான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்யசீலனும் கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போன்ற நகைச்சுவையாளர்களின் கருத்துக்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்தார். அத்தோடு அவரால் முன்வைக்கப்படும் இனவாத கருத்துக்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இது குறித்து அவர் தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தைகள் தொடர்பில் அனைவரும் நன்கு அறிவார். எனவே அவர் முன்வைக்கும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கமோ அல்லது மக்களோ பதற்றமடைய தேவையில்லை. அவர் கூறுவதை எவரும் கவனத்தில் எடுப்பதும் இல்லை. மேலும் அவரால் தெரிவிக்கப்படும் இனவாத கருத்துக்களுக்கு எந்தவொரு முக்கியத்துவமும் இல்லை. அவை முற்றிலும் அடிப்படையற்றவை. இவ்வாறான நகைச்சுவையாளர்களால் அரசாங்கம் ஒருபோதும் கலக்கமடையாது. மக்களும் இவ்வாறான கருத்துக்களை அங்கீகரிக்கப் போவதில்லை என தெரிவித்தார். ரத்மலான சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள அதுவுயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் ரகசியமாக இயங்கி வந்ததாக கூறப்படும் சட்டவிரோத தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பு நிலையம் ஒன்றில் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் உதவியுடன் கல்கிசை பிரிவு, குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடத்திய இந்த சோதனையின் போது மாலத்தீவு நாட்டவர் உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையம் அத்திடிய பகுதியில் ஒரு பயண நிறுவனத்தின் பேரில் இயங்கி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். செயற்கைக்கோள் சமிக்கை ரிசீவர்கள், செயற்கைக்கோள் தட்டுகள், கணனிகள், ஒரு ஸ்டார்லிங் அலகு மற்றும் பிற ஒளிபரப்பு உபகரணங்கள் உட்பட சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சாதனங்கள் சோதனையின் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையம் ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்திடமிருந்து தரவுகளை பயன்படுத்தி செயற்கைக்கோள் மூலம் தொலைக்காட்சி அலைவரிசைகளை பதிவிறக்கம் செய்து இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சட்டவிரோதமாக தொலைக்காட்சி மற்றும் வானொலி சேவைகளை மறுவிநியோகம் செய்வதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலே மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் ஆகிய இருவரும் இந்த இராணுவ வீரர்களின் நினைவேந்த நிகழ்வுக்கு வந்திருந்தால் அதுவே நீங்கள் உண்மையாக இராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக அமைந்திருக்கும் என பிபித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். பிபித்துருகல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இராணுவ வீரர்களுக்கு உண்மையாகவே கௌரவம் செலுத்த ஜனாதிபதிக்கு தேவைப்பாடு இருக்கும் ஆயின் ரவி செனவிரத்ன மற்றும் சானி அபிஷேகர் ஆகிய இருவரை முன்னிறுத்தி பிரிவினைவாதிகளை திருத்தி அமைப்பதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த இராணுவ வீரர்களின் வேட்டையை உடனடியாக நிறுத்த வேண்டும். வடகிழக்கு எங்கும் நேற்றைய தினம் விடுதலை புலிகளின் நினைவேந்தல்கள் நடாத்தப்பட்டதை நாம் கண்டோம். அன்று வடக்கு கிழக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் நினைவேந்தல்கள் இன்று இலங்கை முழுவதிலும் உள்ள ஏனைய பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. இவ்வாறான பலவீனமான முதுகெலும் பெற்ற ஒரு தலைவரின் கீழ் மாத்திரமே ஒரு நாட்டுக்குள் பயங்கரவாதிகளை பகிரங்கமாகவும் சுதந்திரமாகவும் நினைவு கூற முடியும் என குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு எங்கும் நேற்றைய தினம் விடுதலை புலிகளின் நினைவேந்தல்கள் நடாத்தப்பட்டதை நாம் கண்டோம். அன்று வடக்கு கிழக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த விடுதலை புலிகள் வியாபித்துள்ளனர். இந்த விடயங்கள் தற்பொழுது நாட்டில் உள்ள தலைமையினுடைய பலவீனத்தை எடுத்து காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். 3 தசாப்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெனீவா ஊடாக தீர்வுகளை வழங்குவதில் எந்த பயனும் இல்லை. எமது நாட்டின் பிரச்சனைகளை எமது நாட்டுக்குள்ளேயே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்தார். இராணுவ வெற்றியின் மூலம் மீட்டெடுக்கப்பட்ட இந்த சுதந்திர நாட்டில் யுத்த வெற்றிக்கு அரசியல் ரீதியாக தலைமை தாங்கிய மஹிந்த ராஜபக்சவும் இராணுவ தளபதியாக தலைமை தாங்கிய ஜெனரல் சரத் பொன்சேகா உட்பட முப்படை வீரர்களின் வீரர்கள், போலீசார் மற்றும் சிவில் சமூகத்துறையினருக்கு எனது விசேட மரியாதையை செலுத்திக் கொள்கிறேன். நாட்டுக்காக தங்கள் உயிர்களையும் உடல் பாகங்களையும் தியாகம் செய்த வீரர்களை நாம் என்றும் மறக்க முடியாது. யுத்தத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் வேதனையை நான் அறிவேன். பயங்கரவாத யுத்தத்தினால் நானும் எனது தந்தையை இழந்தேன். இதனால் எனக்கும் அந்த வேதனை நன்றாக புரியும். இராணுவ வீரர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த நாம் தயங்கக்கூடாது.
அத்துடன் இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஒரு யுத்தம் நாட்டில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாட்டில் பல்வேறு இனப்பிரிவினர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான தீர்வுகளை மீள கட்டியெழுப்புதல், சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கம் மூலம் எமது நாட்டுக்குள்ளேயே வழங்க வேண்டும். வேடாந்தம் ஜெனீவாவுக்கு சென்று பேச்சுவதை நிறுத்தும் வகையில் நாட்டின் ஆழ்புல் ஒருமைப்பாடு, இறைமை என்ற அரசியல் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் வகையில் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன். இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய உரிய இடத்தை வெறும் ரணவிரு சேவா அதிகார சபை ஊடாக மாத்திரம் பெற்றுக் கொடுக்க முடியாது. எனவே அமெரிக்காவை போன்று பிரத்யேகமான ஒரு திணைக்களத்தை நிறுவி படை வீரர்களின் நலன்புரி திட்டங்களை விரிவான முறையில் முன்னெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வாகன இறக்குமதி வரி தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பு ஒரு சில வர்த்தகர்களுக்கு முன்கூட்டியே கசிந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் நிரோசன் பாதுகை இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க கடந்த 15ஆம் தேதி விசேட வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டார். அதில் வாகன இறக்குமதிக்கு 50% மேலதிக வரி விதிக்கப்பட்டது. ஆனால் அன்று அல்லது அதற்கு முன்பாக கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டு வாகனங்களுக்கு இந்த வரிவிலக்கு அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் எப்படி சில முக்கிய வர்த்தகர்களுக்கு முன்னரே தெரிந்தது. வர்த்தமானி வெளியாவதற்கு முன்பே இரு முக்கிய வர்த்தகர்கள் 4000 புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக கடன் கடிதங்களை பழைய வரி விகிதத்தில் திறந்துள்ளனர். இதில் ஒருவர் 3500 வாகனங்களுக்கும் மற்றொருவர் 500 வாகனங்களுக்கும் அனுமதி பெற்றுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 40 பில்லியன் ரூபாய் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபாவின் மதிப்பு 323 ரூபாவில் இருந்து 334 ரூபாவாக வீழ்ச்சியடைந்தது. இந்த முறையற்ற கொடுக்கல் வாங்கல்களால் அரசாங்கத்துக்கு 20 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண விடயமல்ல, இது ஒரு பாரிய மோசடி. மத்திய வங்கி ஏன் இந்த கொடுக்கல் வாங்கல்களை கண்காணிக்கவில்லை? இது தொடர்பில் உரிய விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார்.